இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் வழங்குகிற நடைமுறையில் உள்ள ஜனாதிபதிக்கு ஆட்சி முறையே ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாடாளுமன்றத்திற்கு அதிக அதிகாரம் வழங்கக்கூடிய ஆட்சி முறையை கொண்டு வருவேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா அப்படின்ற ஒருத்தர் தான் இப்போ வாக்குறுதி அளிச்சிருக்கிறாரு. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா அடுத்த மாதம் 21ஆம் தேதி இந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது. இதுல கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா பங்கு பெற போறாங்க. இதுல எக்கச்சக்கமான பிரச்சாரங்களும் இப்போ போய்கிட்டு இருக்குது. தொடர்ந்து ஒரு இடத்துல மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்குது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இலங்கையோட ரூவன் வெல்ல அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று இருக்குது. இதுல எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா அப்படின்ற ஒருத்தர் தான் தாம் இலங்கையோட ஜனாதிபதியா பதவியேற்றாங்க அப்படின்னா ஜனாதிபதிக்கு அதிக அதிகாரம் தரக்கூடிய ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழித்து கட்டுவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளும் நாடாளுமன்றத்திற்கு தான் அதிக அதிகாரம் தரப்பட வேண்டும் அப்படின்னும் அதற்கான சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலங்கையோட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மகேந்திர ராஜபக்சவோட மகன் நாமல் ராஜபக்சே நாளை மறுநாள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாரு. ரணில் விக்ரமசிங்கே ஆதரவாக டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட தமிழக கட்சி தலைவர்களும் சிலர் பிரச்சாரம் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்கே ஆதரிச்சு அனுராதபுரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு இனிதான் நல்ல காலம் பிறக்க இருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாட்டோட பொருளாதாரத்தை பேரழிவிலிருந்து மீட்டு எழுச்சிக்கு ஒரு வழிவகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே தான். ஸோ அதனால அவரோட வழியில தான் செல்றது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயமும் கூட. மற்ற யாருக்கும் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க.